ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக வெளியான இந்த லெஜெண்ட் ஆஃப் டெஃபிகேஷன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஜெஃப் டைரக்ஷன்ல ஹோய் வென், லாங் ஃபெங், ஜியாங் மெங் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 20 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தீய சக்திகளுடைய அரசன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி மனிதர்களுடைய ஆத்ம சக்தியை கொண்டு வர சொல்றாரு. ஆனா அவருக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆத்ம சக்தியை அவங்களால கொண்டு வர முடியல. அதனால மறுபடியும் அவருடைய ஆட்களை மனிதர்களுடைய ஆத்ம சக்தியை எடுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா டிராகன்ஸை வீழ்த்துற அளவுக்கு ஒரு ஆத்ம சக்தி உள்ள ஒரு நபரா இருக்காரு. அவருடைய சக்தியை பறிக்க ஒரு பெண்ணுடைய தோற்றத்துல ஒரு தீய சக்தி அவர் நெருங்கி போகுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சிஜே ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் அது எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஆக்ஷன் கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா டீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க. நிறைய சீக்வன்சஸ் விஷுவல் ட்ரீட்டா இருந்தாலுமே கயிறு கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் ஒரு சீரியஸா எடுக்கப்பட்ட ஒரு மூவி கிடையாது, ஒரு டைம் பாஸ் கேட்டகரி மூவி தான். நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு அப்படியே பேரலா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான், புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. ஸ்கிரீன் பிளேமே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம தான் நடந்துட்டு இருக்கும். இந்த படம் முழுக்க நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல, சோ இந்த கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. அடுத்த ஃபேண்டசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். இந்த படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல ஹியூமர் போர்ஷன்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டும் சேலஞ்சிங் வில்லன் ரோலும் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி லெஜெண்ட் ஆஃப் டெஃபிகேஷன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.